Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த ஒரு படத்தோட ட்ரைலர் ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்னும் சொந்தம் புண்ணியாளன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம் வருது. இந்த படத்தோட ஒரு டீசர் வந்துச்சு. அந்த டீசரும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து மகேஷ் மது, அதுக்கப்புறம் ரிட்டன் பை சாம்ஜி எம் ஆண்டனி, அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நம்ம சாம் சிஎஸ் சார் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் எடிட்டிங் வந்து சோபின் சோமன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த படத்துல யார் யார் இருக்காங்கன்னா அர்ஜுன் அசோகன், பாலு வர்கீஸ், அதுக்கப்புறம் அனஸ்வரா ராஜன் மேம் இருக்காங்க. ஸோ 3 பேரும் வந்து ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங் கேட்டகரியில் இந்த படத்தை கொண்டு வராங்க. அந்த படத்தோட ட்ரைலர் தான் வந்திருக்கு. இதோட டியூரேஷன் வந்து 2 minutes 1 second. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். 3, 2, 1 go. വാവ്, സമക്കട്ട്. കൊളാസത്തിന് പണി കൊടുത്തല്ലേ? പണിയൊക്കെ കൊടുത്തു, പക്ഷെ കിട്ടിയത് എനിക്കതല്ലേ. പണിഷ്മെന്റ് ട്രാൻസ്ഫർ. ഓ, അച്ഛൻ പോകുന്നതേ ഇതിനേക്കാളും വലിയ സെൻട്രയിലേക്കാ. അതൊരു നരകമാണച്ചോ. വന്ന് കേറിയില്ല, അതിനു മുമ്പ് തുടങ്ങി ഒളിഞ്ഞോട്ടോ. ഓ, എന്തൊക്കെ ചെയ്യണേ കപ്പ്യാർക്ക്, മടുത്തു. അച്ഛന്റെ മുറിയിൽ പെണ്ണിന്റെ മുടിയാ. ഓ, വാവ്. ഇങ്ങോട്ടൊക്കെ കേറിയിട്ടുണ്ടോ? ഒരു പെങ്കൊച്ചാണ്. ഒളിച്ചോടിയതാ? എങ്കിൽ പിന്നൊന്നും സംശയിക്കാനില്ല, ഇത് ഗർഭം തന്നെ. സത്യം പറ, നീ ഗർഭിണിയല്ലേ? അങ്ങനെയാണ് ഞാൻ ജീവിച്ചിരിക്കൂല. അവളച്ഛൻ തന്നെ ഭീഷണിപ്പെടുത്തണം. സമ ഫൺ ട്രെയിലർ. തന്റെ വീരസാഹസിക കൃത്യങ്ങളൊക്കെ കൊന്ന് കൊക്കയിലെറിയും ഞാൻ. ഓ, അച്ഛന് വലിയൊരു പണി വരുന്നുണ്ട്. ഒരു മുട്ട പണി. ഇതിലും വലിയ പണി എനിക്ക് കിട്ടാനാ. ഇതൊന്നല്ല അച്ഛോ പണി. അച്ഛന്ന് വെയിറ്റ് ചെയ്യും. ഭൂമി കറങ്ങുന്ന ശബ്ദം നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടോ? ഓ, സൂപ്പറാ இருக்கு கட்ஸ். ஓ, மகேஷ் மது. அச்சோ, என்ன சொந்தம் புண்ணியாளன். எஸ், നടക്കും നടക്കും நைஸ். Jan 10, 2025. ஓகே, மலையாளத்தில் நிறைய படம் வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்கு ஃபார் ஜனவரி ரிலீஸ்க்கு. ஒரு செம்ம என்னது எப்படி எல்லாமே பேக்டாக இருக்கிற ஒரு ஒரு கதையை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஐடென்டிட்டி ஆல்ரெடி வந்து செம்ம ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு. அடுத்து வந்து பிராவின் கோடு ஷாப்பு ஓப்பன் சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது த்ரில்லர் கேட்டகரியில். அதுக்கப்புறம் ரேக சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது நம்ம ஆசிஃப் சாரோட நடிப்பில். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கும்போது இது வந்து அது 3மே வந்து செம்ம த்ரில்லரான ஃபிலிமாக வரப்போகுது. இது வந்து அதில் ஒரு சூப்பரான ஒரு காமெடி ட்ராக்ல வரும்போது அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா 3 ட்ரைலருமே பார்த்தோம். அந்த ரேக சித்திரம் படத்துலையுமே வந்து அனஸ்வரா ராஜன் தான் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. இதுலையுமே அவங்க ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த அதில் உள்ள அவர் பேர் எனக்கு சரியா மறந்து போச்சு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலீப் சாரோட ஒரு படத்துல கிங் லயர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான திலீப் சார் கூடவே இருக்கிற ஒரு ஆளா நடிச்சிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் ஜாவா அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காங்க. எஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் காஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டிங். பட் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து தமிழ்நாட்டில் எடுத்தோம் அப்படின்னா கொந்தளிச்சிருவாங்க. அங்கே எப்படி தான் எடுக்கிறாங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரைலரே வந்து அந்த கதையை காமிச்சு கொடுத்துருச்சு இதுதான் அப்படின்னு. ஆனால் இதுலேயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் பிளாட்ஸ் அவங்க வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. மியூசிக் வந்து சாம் சிஎஸ் சார் மிரட்டியிருக்கீங்க சார், சூப்பராக இருக்கு. அதாவது ஒரு கதைக்கு தேவையானது தான். அது வந்து எவ்வளோ ஃபன் மோட்ல கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஃபன் மோட்ல கொண்டு போய் சில இடத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் சீரியஸ் டோன்ல டக்குன்னு ட்ராப் ஆகி இறங்கினதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து எந்த லெவல்லையுமே வந்து கம்மியாக ஆகவே இல்லை. அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. எங்கேயுமே வந்து
இது இந்த கலர் டோனை விட்டு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே வேற வேற கலர்ஸ், அந்த சர்ச்சுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே வேற வேற கலர்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது ரொம்ப சூப்பராக, எங்கேயுமே கண்ணு உறுத்தாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேற ஏதாவது சொல்ல மறந்துட்டுனா வேற எதுவும் இல்லை. ஓகே, எனக்கு இந்த காஸ்டிங்கோட இந்த படம் எப்போ வரும் அப்படின்றது தான் வெயிட்டிங். ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக பார்ப்பேன். உங்களுக்கு இந்த ட்ரைலரை பார்த்துட்டு இந்த ட்ரைலரில் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.